அதான் ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். எல்லாம் வேணா சொல்லலாம். ஒரு டான்ஸ் ஆடுறது பாருங்க, ஒரு வெற்றி பெற்ற போது அன்னைக்கு விமென்ஸ்க்கு வேர்ல்டு கப்பு வாங்கின பெண்கள் எப்படி உணர்வோடு வெளிப்படுத்துவாங்க இல்லையா? ஒரு விளையாட்டுக்கு எப்படி என்றால், ஒரு நடனத்திற்கு எப்படி என்றால், வாழ்வை கொடுத்த, உறவை கொடுத்த, வாழ்வுடைய உயிரை கொடுத்த நம்ம அந்த அற்புதத்தினுடைய அந்த உணர்வுகள் எங்கே எங்கே ஆராதிப்பே அப்படி இல்லை இல்லையா? பாடலாமா? உற்சாகமா? எல்லோரும் பாடுமா? பாடும். வல்லமை தர வேண்டும், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணும். எல்லோருமாய் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் எல்லாருமாய் இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்க இறைவனிடம் வேண்டுவோம். மறுரூபமாக மாறி உன்னத வாழ்வடைய, பலவீனங்கள் பாவங்கள் மறைய, ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். எல்லாருமாய் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. எல்லாருமாய் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வரங்களும் கனிகளும் கிடைக்கும்படியாய் மன்றாடுவோம். ஆண்டவர் கொடைகளையும் கனிகளையும் இலவசமாக கொடுக்கிறார், பெற்றுக் கொள்ளுங்கள். வானம் பொழிவது போல எல்லா கொடைகளையும் தருகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த கொடைகளை பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாய் இருக்கிறது, சுயநலம் தடையாய் இருக்கிறது, ஆணவம் தடையாய் இருக்கிறது. அனைத்தையும் அழித்து அவருடைய பிள்ளைகளாய் இந்த மாதத்திலே செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வல்லமை பெற அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனும். எல்லோருமாய் மரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இடுமாய் வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டும், பரிசுத்தமாய் தூயவர்களாய் வாழ நாம் ஆண்டவருடைய பிள்ளை, மகன் மகள் என்கிற உன்னத உரிமையை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் வர இருக்கிற நாட்களிலும் அவர் கரம்பிடித்து வழிநடத்த தூய ஆவியானவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அவரை முகமுகமாய் ஆராதிக்க நமக்கு வல்லமையை தரட்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாய்
போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை. அதே பல்லவி உச்சரியுங்கள். அதே பல்லவியை வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வரட்டும். உங்கள் ஒவ்வொரு தலைகளும் உச்ச தலைகளும் உள்ளங்காலிலும் முழுமையாக திடட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். யோர்தான் நதிக்கரையில் நடந்த அந்த நிகழ்வு இன்று அனுபவமாக மாறட்டும். இதோ தந்தை, வளர்ப்பு தந்தை சூசையப்பர், தாய் அன்னை மரியாள் இவர்கள் வழியாக இதோ அருளையும் ஆசிரியையும் பெற வந்திருக்கிற நம்மை வல்லமையாய், மாட்சிமையாய், மகிமையாய் குடும்பத்திலே வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், உடல்நோய்கள், குழப்பங்கள், பிரமாணிக்கமின்மை அனைத்தையும் முழுமையாக போக்கி நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், ஆண்டவரே நான் ஒரு பிள்ளை, என் அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் என்கிற திருப்பாட வார்த்தைகளை கிணங்க நாம் எப்பொழுதும் அகமகிழ்ந்திருக்க எல்லா துன்பங்களும் பனீர் துளி போல மறைந்து போக வல்லமை 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 மகிமை 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 மாட்சிமை மாட்சிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளே, உம்முடைய பிள்ளைகளே, திருமுழுக்கின் வழியாக நினைத்துக் கொண்ட பிள்ளைகளே, பாவத்தினால் ஊதாரின் தனமாய் சென்ற பிள்ளைகளே, ஆண்டவரே நீ புதுப்பிப்பீராக, ஆவியா நிரப்புவீராக, மகிமையா நிரப்புவீராக, அக்களிப்பும் அகமகிழ்வோடு தங்கட்டும். இதோ கொண்ட சூசையப்பர் வழியாக இவர்களை எத்தனையோ அன்பியங்கள் வழியாக, குடும்பங்கள் வழியாக, பல பல குழுக்கள் வழியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, ஆசீரா நிரப்பும், வல்லமையா நிரப்பும், வல்லமை 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 நிரம்பட்டும், கிருபை நிரம்பட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ வென்ற வல்லமை எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. நாளைய வளாகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உச்சத்தாளரையும் உள்ளங்கால்வரையும் நிரப்புவீராக, நாடி நரம்புகளில் நான் திடப்படுத்துவீராக. அதே மகிமை எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதோ நீங்கள் துன்பப்படுவீர்கள், அகமகிழ்ந்த அக்களியுங்கள், உங்கள் தேர்வை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இதோ ஆண்டவரை உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியா நிரப்பும், மகிமையா நிரப்பும், ஆட்சியா நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. சகோதரனே சகோதரியே, அப்படியே அந்த அனுபவம் உன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார். யோர்தான் நதியிலே தூய ஆவி இறங்கி வந்து அந்த வார்த்தை உச்சரித்த வார்த்தை உன் உள்ளத்தில் நிரப்பட்டும். துன்பம், துயரம், வேதனை, நோய், கடன் தொல்லை, பிரமாணிக்கமற்ற தன்மை, ஏமாற்றம், வேலையின்மை, குழந்தை பேர் இல்லை என்று எத்தனையோ ஏக்கங்களோடு வந்திருக்கிறாயா? நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் உம்மை முழுமையாக சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். அவரிலே உம்மை ஒப்புக்கொடு. நீ ஒப்புக் கொடுக்கிற போது கண்டிப்பாய் மகிழ்ச்சியாய் நிறைந்திருப்பாய், மகிழ்ச்சியாய் மிளிர்வாய். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிற போது அந்த அனுபவம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. அம்மா, உன் நம்பிக்கை பெருகு என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை உனக்கும் உச்சரிக்கப்படட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் அருகே நிற்கிறார். உன் அருகே நின்று உன்னை அதே வார்த்தையால், மகனே மகளே, நீ என் மகன் என் மகள், அஞ்சாதே, கவலை கொள்ளாதே, நான் உன்னை கூர்ந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.